கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுவதால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கூறிய இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற சுவிசேஷ வீட்டிலிருந்து ஜாய் குட் நியூஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலுயா. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நிர்மாற்றினீரே, என் தகப்பனே என் இயேசுவே, என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நிர்மாற்றினீரே, என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, உங்கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, உங்கரமோ கைவிடவே இல்ல. புயலில் சிக்கின்ற சிறுவோணம் தானே, வறண்ட வயல்வெளி நான் தானே, புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே, என் தேகமெல்லாம் பலவீனந்தானே, என் தேகமெல்லாம் பலவீனந்தானே, தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே, தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, உங்கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, உங்கரமோ கைவிடவே இல்ல. உருகுலைந்த பாத்திரம் நானே, மதலிடிந்த பட்டணம் நானே, உருகுலைந்த பாத்திரம் நானே, மதலிடிந்த பட்டணம் நானே, என் இதயம் முழுவதும் பல காயங்கள் தானே, என் இதயம் முழுவதும் பல காயம் தானே, ஆற்றி தேற்றினீரே ஒரு மாற்றினீரே, ஆற்றி தேற்றினீரே ஒரு மாற்றினீரே, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, கரமோ கைவிடவே இல்ல. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே, கடலளவு சொந்தங்கள் நானே, அதில் வானளவு பிரிவினை தானே, நான் நம்பினோரும் என்னை நம்பவில்லை, நான் நம்பினோரும் என்னை நம்பலையே, என்னை அரவணைத்து என்னை தகப்பனீரே, என்னை அரவணைத்த என் தகப்பனீரே, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணையே இல்ல, நிர்விலகவில்ல, கரமோ கைவிடவே இல்ல, என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நிர்மாற்றினீரே, என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே. சோதரம் கர்த்தாவே, சோதரப்பா, கிருபை இரக்கம் உள்ளவரே உமக்கு சோதரம். அப்பா பிதாவே உமக்கு சோதரம். எப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை ஆயத்தமாக கேட்கிறவரே உமக்கு சோதரம். அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலம் எங்களோடு நீர் இடைப்படும்படியாக செபிக்கிற தகப்பனே, நாங்கள் பேசுகிறது உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே உமக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு வாழத்தக்கவா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறதுல உண்மையும் உத்தமமாக வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறேன் தகப்பனே. இந்த டிவி மூலம் ஆண்டவரை பார்த்து கொண்டு சகோதரர்மார்கள் சகோதரிமார்கள் ஆண்டவரே, அப்பா தாய் தகப்பமார்கள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா எல்லாரும் இந்த டிவி மூலம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு
மாற்றம் வராதா? எங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வராதா? எங்களுக்குள்ள ஒரு விடுதலை வராதா? எங்களுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு உள்ள பலன் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற உள்ளங்களை ஆற்றி தேற்றும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு இதன்படி பலனடைய கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு எழும்பத்தக்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒரு உணர்வடைய ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அடிமைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே, டிவி மூலம் பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்லாத எங்களை கொண்ட ஆண்டவரே நீர் பேச வைத்து கொண்டு இருக்கிறே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, அடிமை ஆண்டவரை கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே பேசுவதற்குள்ள கிருபையும் ஞானத்தையும் தந்து மோசையோடு இருந்து பேசின தேவன் என்னோடு நீர் பேசுவீர் என்பதை நான் காணத்தக்க கர்த்தர் கிருபை செய்யப்படியே செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒன்றும் பேதையாக இருந்த எங்களை கொண்டு ஞானியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒன்றுக்கு உதவாத என்னை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறா. உமக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவரே உண்மை உத்தமமாக செய்யக்குள்ள கிருபை ஆண்டவரே ஞானத்தையும் கர்த்தர் தந்து பலனையும் தந்து எங்களை தாங்கி நடத்தும்படியே செபிக்கிறேன். அடிமையை தாழ்த்தி ஒப்புக்கிட்டு அடிமை ஒன்றுமல்ல ஆண்டவரே, அடிமை வாயோடு வாயக உம்முடைய வார்த்தையை மட்டும் பேசக்குள்ள கிருபையை தந்து தாங்கி நடத்தும்படியே செபிக்கிறேன். குறைகளை குற்றங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மைமையெல்லாம் உமக்கே சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலியா. அப்போஸ்தலராகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அழிந்து போகிற பொன் நம்ம எல்லாருக்கும் அது தேவை என்று இப்போ என்ன செய்கிறாங்க, வாங்கி கொள்கிறாங்க. அது ஒரு நாள் அழிந்து போகும் என்று தெரியாது. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட வேண்டும். நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த உலக பிரகாரங்களில் விழுந்து போய் பொண்ணுக்கு மேலே, பணத்துக்கு மேலே, பொருளுக்கு மேலே, இச்சையை மேலே நம்ம அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அக்னியிலே பொன்னை போல அக்னியிலே புடம்பிடப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். தேசத்துலேயும் சரி, நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி, சபையிலையும் சரி, நம்ம நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியான காரியங்களை செய்ய முடிக்க வல்லமுள்ள தேவன் அவர் தான். அதை உணர்ந்து கொள்ளாதபடி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அழிவு உள்ள பொருளை தேடி, அக்னியிலே போடப்பட்ட அழிவில்லாத பொருளை தேடி, தேவனுடைய திரு வசனம் அழிவில்லை என்று வேதம் சொல்லுது. இதை கேட்கவும் ஆட்கள் இல்லை, இதை உணர்வடைவதற்கும் ஆட்கள் இல்லை. இந்த நாட்களில் எங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை வாழ வைக்கும். பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா நம்ம என்ன போயிருக்கோம், கெட்டு போயிருந்திருப்போம். விசுவாசம் தான் நம்மளை புடமிட வேண்டும். விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றமே இல்லை. அதில் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்ம விசுவாசித்தனால்தான் நாங்கள் இயேசு வாழ்கிற சபையில் விசுவாசத்தோடு நாங்கள் வந்தோம். குடும்பமாக நம்ம தேவனை ஆராதிக்கக்குள்ள கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்கும் பொழுது, சத்தியத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் மூத்த பிள்ளை படித்து 12ஆம் வகுப்பு முடித்திருந்தா. அந்த நேரம் அவள் நீட்டு எக்ஸாம் எழுதியிருந்தா. நீட்டு எக்ஸாம் எழுந்திருந்தனால நாங்கள் என்ன செய்தோம், அவளுக்கு வேறு காலேஜுக்கு அட்மிஷன் போடாமல் இருந்தோம். அந்த நாட்களில் 7 நாட்கள், மாதத்தில் கடைசி வாரம் 7 நாட்கள் அவளுக்கு நீட்டில் ஃபெயில் ஆகிட்டுருது. அதனால் அவளுக்கு எதுவுமே நாங்கள் அட்மிஷன் போடாதனால நாங்கள் அந்த நாட்களில் 7 நாள் உபவாச கொடுக்க இருந்தது. அந்த 7 நாளில் முதல் நாள் நினைக்கிறேன், அந்த நாட்களில்
என்னுடைய கணவர் சொன்னார், இன்றைக்காவது எங்கேயாவது போய் அவளுக்கு அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களில் அட்மிஷன் போடுவதற்கு உபவாச கொடுகையாக இருந்தனால நான் அந்த நாட்களில் அட்மிஷன் போடுவதற்கு பார்ப்போம் என்று சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன். அப்போ நான் சொல்லிவிட்டு வந்த பின்பு நாங்கள் அதற்கு முந்தின வாரம் என்ன செய்தோம், ஒரு நாள் ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போட்டோம். அவளுக்கு ரிசல்ட் வந்த மறுநாள் நினைக்கிறேன், அந்த நாட்களில் போட்டோம். அந்த இடத்துல அட்மிஷனை ஏற்றிக்கொள்ளவே இல்லை, இந்த படிக்கிற பாடம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனி திரும்ப என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு சும்மா தான் ஒரு காலேஜில் போய் அட்மிஷன், நிறைய காலேஜுக்கு போனோம். ஆனால் ஒரு காலேஜிலேருந்தும் எந்த பதிலும் வரலை. அப்போ என்னுடைய கணவர், நீ 7 நாள் உபவாச கொடுகை தொடங்கி விட்டதுன்னு சொன்னேன், நான் இனி எந்த காலேஜுக்கும் அட்மிஷன் போடுவதுக்கு போகவே இல்லை, நேரமே இல்லை அப்படின்னு உள்ளதில் நான் மனசில் நினச்சிட்டு அந்த வாரம் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஏன்னு கேட்டால் அட்மிஷன் போட்டு ஒருவரும் கூப்பிடையில பிள்ளைய காலேஜில் சேர்ப்பதற்கு. அந்த நாட்களில் நல்ல ஒரு நெருக்கடியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் என்னுடைய படிப்பறிவு இருந்திருந்தால் நம்ம எதையாவது செய்திருக்கலாம். படிப்பறிவு இல்லாதனால நமக்கு எதுவுமே தெரியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் தான் நாங்கள் விசுவாசத்தோடு, வேத வசனம் சொன்னது போல, விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு கனமும் மகிமை உண்டாகு என்று வேதம் சொல்லுது. உண்மையாகவே அந்த நாட்களில் ரொம்ப வேதனைப்பட்டோம். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் வந்தோடனே அந்த உபவாச கொடுகையில் அந்த வெள்ளி அண்ணால் நான் அதை ரொம்ப வாஞ்சியோடு வந்தேன். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் செய்தி கொடுத்த நேரம் சொன்னாங்க, யாராவது ஏதாவது காலேஜில் கேட்க சொன்னாங்க. நாங்கள் போகலை, வந்து ஆராதனை முடிஞ்சு நமக்கு வந்தப்புறம் பார்க்கலாம் என்று வந்துவிட்டோம். அப்போ அந்த நாட்களில் கணவர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அட்மிஷன் போட இல்லையா என்று. நான் சொன்னேன், போட்டிருக்கில்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிறகு ஆராதனையில் செய்தி பகுதி மூலம் பாஸ்டர் சொன்னாங்க, இன்றைக்கு யாரெல்லாம் எங்கேயாவது போகிறதுக்கு யாத்திரைக்கு இருந்துவிட்டு நீங்கள் யாராவது சபைக்கு வந்தீங்களா என்று கேட்டார். உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. நம்ம தானே அப்படி போனோம்னு நினைத்து விட்டு வந்தோன்னா, ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பாஸ்டர் தான் அந்த நாட்களில் 7 நாளும் உபவாச கொடுக்கை வாகனம் கொண்டு வந்து எங்களை கடந்து செல்ல கொண்டு வருவார். அந்த நாட்களில் வாகனத்தில் இருந்து போகும்போது பாஸ்டர்கிட்ட சொன்னேன் லேசா. அப்போ பாஸ்டர் சொன்னார், அழைப்பு வரும் மக்களே, அந்த அழைப்பை கேட்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அந்த வாகனத்தில் ஏறி நாங்கள் பாதி தூரம் போகலை, அதுக்குள்ளே ஒரு காலேஜிலேருந்து நீங்கள் உடனே இன்று வந்து அட்மிஷன் போட்டு காசு கட்டுங்கள் என்று ஃபோன் பண்ணாங்க. உடனே நாங்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து போய் உடனே என்னுடைய கணவரிடம் கூட சொல்லலை, உடனே நாங்கள் அந்த இடத்துல கடந்து போய் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்தாரு. நம்முடைய விசுவாசம் நம்ம அந்த நாட்களில் நான் உபவாச நாட்களை அதை அனல் தட்டி கொண்டு நான் ஏனோ தானே என்று வாழ்ந்து கொண்டு இருந்தால் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஏற்ற நாட்களில் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அதில் படித்து முடித்து 3 வருடம் முடிந்து கொரோனா டைமில் அவள் 3வது வருடம் முடித்து விட்டு அவள் ஒரே நிலை சென்னையில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால், அவள் சென்னையில் போகும்பொழுது கொரோனா டைம் ஆகிவிட்டது. கொரோனா இருந்ததுனால அங்கே என்ன செய்யலை, அட்மிஷனை போட்டு விட்டோம். அதில் படிப்பதற்கு தாமதம் ஆகிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த நாட்களில் ஆன்லைனில் கிளாஸை வைத்து அவங்க என்ன செய்தாங்க, படிக்க பிள்ளைகளுக்கு ஆர்வமாக இருந்தாங்க, படித்தாங்க. பிள்ளை படித்து முடித்து அந்த இடத்துல படிக்க போகும் பொழுது ரொம்ப வேதனையோடு போனால் கடந்து போகும் பொழுது எங்கிருந்து எங்களோடு இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப ஒரு பாரமாக இருந்தது. அந்த நாட்களில் எல்லாரும் பேசினாங்க, இந்த பிள்ளையை கொண்டு சென்னை பட்டணத்தில் படிக்க விடுகிறா அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் எங்களை என்ன செய்யலை, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களை காத்து கொண்டாரு. பாருங்கள், அந்த நாட்களில் அவள் படித்து முடித்து அங்கேருந்து படிக்கின்ற நேரத்தில் இவள் வந்து படிப்பில் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தா 12 வரை. ஆனால் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட அவளுக்கு நல்லா தெரியாது. ஆனாலும் அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாம், நீ எப்படி படிப்ப, இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல்ல உனக்கு அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க என்று சொன்னான். ஆனாலும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அந்த இடத்துல அவளை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் அவளை அந்த இடத்துல படிக்கக்குள்ள கிருபையை கொடுத்தாரு. அவள் ஞானமாக செயல்பட்டு கொண்டே இருந்தாள். பாருங்க, அவளுடைய படிப்பில் முதல் மார்க்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதிலிருந்து வேறொரு பிள்ளை அதில் போட்டி போட்டு படிக்க தொடங்கினா. போட்டி போட்டு படிக்க தொடங்கி இவளுக்கு வருகிற அந்த காலேஜில் உள்ள மேம் அனுப்புகிற பாடம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு செல்ல தான் வரோம், இவளுக்கு செல்ல வராது. அப்போ அந்த மேம் சொல்லுவாங்களாம், எல்லாருக்கும் நீ சொல்லி கொடுக்க வேண்டும், அந்த பாடங்களை அனுப்பி கொடு அப்படின்னு.
அவள் அனுப்பவே இல்லை. முதல் ஆண்டில் பெரிய பரீட்சை வந்தது. அந்த நாட்களில் இவளுக்கு படிக்கிறதற்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஞானத்தை கொண்டு கர்த்தர் நினைச்சுதார் நடத்தினார். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வகுப்பிலே அந்த பிள்ளை அடுத்தது பின்னும் அந்த பிள்ளை அவளை கொண்டு ரொம்ப கேவலமாக பேச தொடங்கினா. உடனே இவ பாஸ்டரோட சொல்லி, பாஸ்டர் எனக்கு இந்த பிள்ளை என்னை இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறா, உனக்கு எப்படி ஃபஸ்ட்டு மார்க் கிடைக்கும், உனக்கு எப்படி படிப்பில் மேன்மை இருக்கும் என்று. ஆனால் கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி அந்த இடத்துல அவமானப்படுத்தாதபடி கர்த்தர் முதல் மதிப்பெண்ணை கொடுத்து கர்த்தர் தாங்கி நடத்தினார். அந்த இடத்துல அந்த பிள்ளை அடுத்தது அந்த பாடம் கொடுக்காத பிறகும் இவள் படித்து கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி அவளை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல முதல் பட்டதாரி என்று அவள் அந்த வகுப்பிலே அவங்க படித்து அவளுக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் தான், மனுஷனுடைய தீர்மானம் அல்ல. மனுஷர் எல்லாரும் நம்மளை பார்த்து தூற்றுவாங்க, மனுஷரெல்லாம் பேசுவாங்க, அதை ஒன்றும் பொருள்படுத்தாதுங்க. கர்த்தர் தீர்மானத்தின்படி தான் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்மானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பாருங்க, நம்ம மகிமை பெற்ற பிள்ளைகளாக இன்றைய நாட்களில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழத்தக்க கர்த்தர் இன்றைய நாட்களில் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்க, அவள் படித்து முடித்து எல்லாரும் வேலை கிடைக்கும் என்று காத்திருந்தோம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்று கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் வேலைக்கு தான் அவளை நாங்கள் கடந்து போக சொன்னோம். ஆனால் வேலைக்கு என்ன செய்ய முடியலை. இதுவரை எந்த ஒரு வேலையிலும் அவள் நிரந்தரமான வேலை இல்லை. துபாய்க்கு 2 முறை போனால் 2 முறையும் அவளுக்கு கேன்சல் ஆகிவிட்டது. பாருங்க, கர்த்தர் அழைத்த நோக்கமும் விருப்பமும் கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல. கர்த்தர் என்னத்துக்காக அழைத்திருக்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த நாட்களில் உண்மையாகவே வேதனைப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவளுடைய திருமண காரியங்களுக்கு சொன்னாலே அவளுக்கு திருமணம் வேண்டாம், இப்போ நான் படித்ததற்கு எனக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்ற தாகத்தோடு பிள்ளை இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நாட்கள் வரும் பொழுது அதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் என்பதை கர்த்தர் என்ன சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். பிள்ளை படித்து முடித்த உடனே சந்தோஷத்தை கர்த்தர் தந்தார். சந்தோஷப்பட்டோம். தேவனுடைய வார்த்தையின்படி தான் எல்லாமே நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டே நாட்களில் பிள்ளைகள் வேத வசனத்தின் சத்தியத்தின்படி இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஆராதனையிலையும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் தான் எல்லாம் நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நம்ம உண்மை உள்ளவராக வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். சுத்திகரித்தனால்தான் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யும், தள்ளாதபடி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், வேலி அடைத்து காத்துக்கொள்ள பிள்ளைகளாக இருக்கு, வேலி அடைத்து நம்மளை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்க மீட்பை பெற்று கொண்டு இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வசனத்தினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் நம்மளை என்ன செய்கிறார், பயன்படுத்தி கொண்டு வந்து இருக்கிறார். படிக்காத என்னை கொண்டு உண்மையாகவே சாட்சியிலே கழிஞ்ச நாளுக்கு சொன்னேன், நான் 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், எனக்கு படிக்கவே தெரியாது, சூழ்நிலை நிமித்தம் வேதமே வாசிக்க தெரியாத என்னை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் அதில் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாயோடு வாயாக அவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலியா. 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். பாருங்க, மனுஷனால் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனால் தள்ளவே பட மாட்டீர்கள். மனுஷன் தள்ளப்படுவான், மனுஷன் நம்மளை ஒரு நாள் ஆற்றி தேற்றுவான் என்று நினைக்காதுங்க. மனுஷன் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்வேன், புறம்ப போய் தள்ளுவேன். அதான் வேதவசனம் சொல்லுது, மனுஷரால் தள்ளப்பட்டதா இருந்தும் தேவனால் தேவன் தான் நம்மளை தெரிந்து கொள்ள வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய நீங்கள், நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்கார், ஜீவனுள்ள கற்கள் என்று. அந்த கல்லை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, மூளைக்கு ஒதுக்கி வைத்த கல் தான் மூளைக்கு தலைக்கல் என்று. ஆனால் வேதவசனம் சொல்லுது உண்மைதான், அதுதான். நம்மளை எல்லாரும் ஒதுக்குவாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாக வைத்து கொண்டே இருக்கிறார். உண்மையான சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், கேட்குறபடி நம்ம வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று வாழும் பொழுது அவர் நம்மளுடைய விலையேற பெற்ற இருக்கிற ஜீவனுள்ள கல்லை நம்முடைய இதயத்திலே வைத்து நம்மளை தாங்கி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவருக்காக நம்ம பக்தி வைராக்கியத்தோடு எழும்ப வேண்டும். அந்த கல்லை போல நம்ம கல் எவ்வளவோ அந்த கல்லை அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. அந்த கல் அதை வேண்டாம் என்று ஒதுக்குறாங்க. அந்த கல் என்ன செய்து வீட்டுக்கு தலைக்கல், மூளைக்கு தலைக்கல் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். அந்த நாட்களில் பலவீனத்தில் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் பிள்ளைகளுடைய காரியங்களும் சரி, கணவருடைய காரியங்களும் சரி, எதுலேயும் சரி நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இல்லை, பொண்ணு இல்லை, நிலம் இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, பட்டம் இல்லை என்று ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் இயேசு நம்மளை விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்த்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகைகளாகவும் இயேசு கிறிஸ்துவோட மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை உருவாக்குனவர், நம்மளை நடத்துகிறவர். அவர் சொல்லியிருக்கிறார், தாயின் கருவிலிருந்தே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. உண்மையாகவே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய பணிகளை செய்வதற்காக. கர்த்தர் இத்தனை வருட காலம் நான் ரட்சிக்கப்பட்டதே 41 வயது கழிந்த 41வது வயது முடிந்த பிறகு தான். பாருங்கள், 41 வயது கழிந்து இப்போ ஒரு 9-10 வருடம் ஆகுது. அவருடைய வார்த்தைகளை நம்ம ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறோம். அதே போல் தான் எல்லாரும். நம்ம இத்தனை வயசு வரை எனக்கு படிக்கவே தெரியாது, வேத வசனமே சொல்ல தெரியாது, வேத வசனமே எனக்கு செய்து கொடுக்கவே தெரியாது என்று நம்ம சோர்ந்து போயோ விழுந்து போயோ நம்ம எதுலேயுமே நம்மளை பலப்படுத்த முடியாமல் இருந்தால் கர்த்தரை எப்படி நம்ம மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தர் நீ படிக்காதவளாக இருந்தால் நீ பேதையாக இரு, கர்த்தர் உன்னை ஞானியாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் தான் வேத வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய கிருபை தான், அவருடைய வல்லமை தான், அவருடைய இரக்கம்தான். அவருடைய இரக்கத்தினால் தான் நம்ம என்ன செய்தோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம். சத்தியத்தினுடைய வாழை நம்மளை என்ன செய்திருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தரை நம்ம தேடாமல் வாழ்ந்தால் எப்படி ஜீவிக்க முடியும்? அவரை விட்டு விலகி போனால் எப்படி ஜீவிதம் வாழ முடியும்? அவரோடு உள்ள அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அவரை விட்டு விலகி போன அநேகர் இருக்கிறாங்க. ஏன் விலகி போனாங்க? ஏக சிந்தனை, கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடு, இதையெல்லாம் அவங்க இருதயத்திலே வைத்து விட்டு இருந்தால் கர்த்தரை தேட முடியாது. கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம ருசித்து பார்க்க வந்திருக்கிறோம். அறியாத அவரை நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவதில் ஜீவனை பலனை நம்மளை தந்து காத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலை கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நம்ம அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஜீவன் உள்ளவர், விலையேற பெற்ற
அவருடைய அன்பின் அதிகாரத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அன்பை ருசித்து பார்க்கக்குள்ள இருதயத்தை நமக்கு பண்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கென்று வாழ பக்தி வைராக்கியத்தோடு வாழத்தக்குள்ள கிருபையை நமக்குள்ள வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதபடி நம்ம அவர் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் இப்படியெல்லாம் நான் ஆராதனைக்கு ஒழுங்காக போனேன், ஆராதித்தேன், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டேன், ஆனாலும் சோர்ந்து போய் விழுந்து போய் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆற்றி தேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னது போல அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவிவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவிவிசுவாசம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கெட்டு தான் போய்வோம். ஆனால் தேவனோடு உள்ள அன்பையும் தேவனோடு உள்ள அன்பை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவரை ருசித்து பார்க்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல அவர் வெட்கப்படுத்துகிறதற்கு நம்மளை அழைக்கவில்லை. அவருடைய வார்த்தையை தந்து நம்மளை ஆதரித்து வருகிற தகப்பன் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ள நாட்களில் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று சொல்லுது வேத வசனத்துக்கு. நமக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக, விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். வேத வசனம் சொன்னது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். பாவத்தில் இருந்தும் பாவ சேற்றில் வாழ்ந்த எங்களை, பாவத்திலிருந்து பிறந்து வளர்ந்த எங்களை, விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை மூலம் எங்களை என்ன செய்ய நடத்தி வருகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமோ உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுது. பாருங்க, தேவனுடைய அலங்காரம், அழியாத அலங்காரம் நமக்குள்ள இருக்கிறதா? அழியாத இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமோ உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்க, நமக்குள்ள அந்த குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்குது? சாந்த குணம் இருக்கிறதா? சமாதானம் உள்ள குணம் இருக்கிறதா? சந்தோஷமாக இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் என்ன குணத்தை நம்ம வைத்திருக்கிறோம்? கசப்பு வெறுப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். இந்த உலகம் ஒரு மாய உலகமாக இருக்கிறது. இந்த மாய உலகத்தில் நம்ம வாழுங்கிற நம்முடைய இருதயத்தில் கசப்பு வெறுப்பு இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டும். அதனால தான் சொல்லுது, அழியாத அலங்காரமாக இருக்கிற ஆண்டவருடைய கிரீடத்தை கொள்ளுகிற பிள்ளைகளாக, அவருடைய அழிவில்லாத விலையேறப்பெற்ற இரத்தம், விலையேறப்பெற்ற கிரீடம் எல்லாற்றிலையும் நம்மளை அவர் நினைச்சிட தாங்கி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போலதான் அவர் வேதவசனம் சொல்ல, அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமோ உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. நம்ம எப்பொழுதும் மனவாட்டிகளாக, மணவாளன் ஆயத்தமாய் வரும் பொழுது நம்ம ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களை தான் தேவன் அழைத்து கொண்டு போவார். அதுபோல் வேத வசனம் சொல்லுது, 10 கன்னியர்கள் இருந்தாங்க, 10 பேரில் 5 பேர் புத்திமான்களாக இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், அந்த 5 பேரில் அவங்க ஏன் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாருங்க? வேத வசனத்தில் அழியாத அலங்காரமாகிய சாந்த குணம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமோ உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுது. நம்ம அந்த அலங்காரமாக இருந்தவங்க என்ன செய்தாங்க? மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமாக அவங்க கடந்து போனாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்தாங்க? தீப்பெட்டி எண்ணெய் இல்லாதபடி மணவாளன் வந்த போது அவங்க எழுச்சிதாங்க தூங்கி கொண்டு இருந்தாங்கள் என்று வேதம் சொல்லுது. அவங்க தூங்குனாங்க, விழித்திருந்தவங்களை அழைத்து கொண்டு போனார். அலங்காரமாக இருக்கிற நம்மளும் அதே போல் ஆயத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆயத்தத்திலே நம்ம எல்லாத்துலேயும் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் தேவனுடைய காரியத்தில் முதலிடமாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் சொல்லுகிறார், ஆயத்தம் நமக்கு தேவை. அலங்காரமான அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம விலையேற பெற்றதை முத்துக்களை போல விலையேற பெற்ற தேவனுடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக அவருடைய விலையேற பெற்ற கனிகளை பெற்றிருக்கிறோம். விலையேறப்பெற்ற சாந்தம் சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம வைத்து கொண்டிருக்கிற நம்ம சாந்த குணத்தோடு வாழும் பொழுது அந்த 10 கன்னியரில் 5 பேர் வாழ்ந்தது போல நாமும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும்.